Hello, good morning. Is my voice audible? Yes, good morning, bro. Super. So let's start our today's class. So last classes நம்ம என்ன பார்த்தோம்னா we were talking about Ansible. So Ansibleல நம்ம பிளே புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். அந்த பிளே புக்ஸ்ல நம்ம ஒரு நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். விச் இஸ் HTPD அப்படின்றத நம்ம ஒரு டூல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதுல நம்ம ஒரு HTPD நம்ம ஒரு இண்டெக்ஸ் HTML ஃபைல காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணோம். ஸோ 1 செகண்ட். ஓகே டன். ஸோ நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வி ஆல்சோ இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் அண்ட் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்றது அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் மல்டிபிள் டூல்ஸ் எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு we have learned a topic which is called as loop. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிளே புக்ஸோட சம்பந்தமானவே நம்ம புதுசா 2 டாபிக் பார்க்க போறோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி சம்திங் கால்ட் அஸ் வால்ட், அதுக்கு அடுத்து ரோல்ஸ். வால்ட் அண்ட் ரோல்ஸ்ன்ற 2 டாபிக். அதுக்கு அடுத்து நம்ம திருப்பி ஒரு பிளே புக் எழுதுறதே போலாம். ஆனா இந்த வால்ட் அண்ட் ரோல்ஸ் ரெண்டுமே பிளே புக் அடியில தான் வரும். ஸோ இட்ஸ் அன்சிபிளோட கான்செப்ட் தான். அன்சிபிள்னாலே பிளே புக்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிளே புக்ஸ் தான் நம்ம அன்சிபிள்ல யூஸ் பண்ணுவாங்க. கோட் மீன்ஸ் அந்த YAML ஃபைல்ஸ்லாம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளே புக்ஸ் ரிலேட்டடான டாபிக் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரோல்ஸ் முன்னாடி வால்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோமே. So first, hold on. Let me restart my servers. Instances, I'll select all my instances. Instance state, start. Okay, done. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா first we are going to see a topic which is called as vault. வால்ட்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கூகுள்ல போயிட்டு வால்ட்னு சர்ச் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இந்த கசினோ ஆர் நம்ம ஒரு பேங்க்ல எல்லாம் வால்ட் இருக்கும். ஸோ விச் இஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சாரி ஸோ மணி ஆர் டைமண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக there is something called as vault. அப்படின்னா ஒரு செக்யூரா ஒரு பிளேஸ். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு Ansible we are going to use something called as vault அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம யூஸ் பண்ண போறோம். 1 செகண்ட், மாஸ்டர் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. ஓகே டன். So let me connect to my master machine. Instance public IP address. So நம்மளோட file managerல let me go to downloads and first let's open Pagent. Pagent running இருக்கான்னு பார்த்துக்கோங்க. Pagentல போயிட்டு add your key and give your key files. நான் இப்போ எல்லா மிஷினுக்கும் ஒரே கீ தான் கொடுத்துருக்கேன். அதனால I'm selecting my one key. உங்ககிட்ட என்னென்ன கீ இருக்கோ எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிருங்க. Go to PuTTY, paste your IP address, SSH, auth, allow agent forwarding ஒரு டிக் மார்க், ஓப்பன், எஸ் கொடுத்தீங்கன்னா உங்க மாஸ்டர் மிஷினை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். லெட் மீ ரைட் கிளிக் திஸ், சேஞ்ச் செட்டிங்ஸ், கலர்ஸ்ல யூஸ் சிஸ்டம் கலர் அண்ட் அப்பியரன்ஸ்ல I'll change and increase this font size. ஸோ இட்ஸ் நம்ம ஒரு 12 அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டு 12 ஓகேன்னு அப்ளை, டன். ஸோ இப்போ லாகின் ஆஸ் EC2 user. ஸோ நம்ம ரூட் யூசர் சாரி நம்ம EC2 யூசரா லாகின் பண்ணிட்டோம். என்ன பண்றேன் நான் செக் பண்ணிக்கிறேன். Ansible all -m slaves.txt sorry -i slaves.txt -m நாம என்ன பண்ணுவோம் பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ என்னோட ஸ்லேவ் மெஷின்ஸோட என்னால கனெக்ட் பண்ண முடியுதான்னு. ஸோ இப்போ நான் செக் பண்ணோன்னா பிங் கனெக்டிவிட்டி சக்சஸ் அப்படின்னு வருது. அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பேஜென்ட்ல நீங்க கீ கொடுக்கல, இல்லை பேஜென்ட் ரன் ஆகல. சில பேர் பேஜென்ட்லாம் ரன்னிங்ல இருக்கும். என்ன பண்ணிருப்பாங்கன்னா புட்டியில கனெக்ட் பண்ணும்போது பழக்க தோஷத்துல இங்க SSHல போயிட்டு அவங்களோட PPK ஃபைல இங்க ஆட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பேஜென்ட் ரன்னிங் இந்த டிக் மார்க் கொடுத்திருந்தா மட்டும்தான் பேஜென்ட் உங்க கீயை எடுத்துக்க முடியும், ரைட்? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் பேஜென்ட் கிட்ட நீங்க உங்க கீஸை கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட மிஷின் வந்து எல்லா மிஷினோட கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. We'll get back to our topic in hand. First topic நம்ம என்ன பார்க்க போறோம்னா வால்ட். ஆர்கனைசேஷன்ல முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த ஃபைல்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிகரேஷன் ஃபைல்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு கிட்டோட கனெக்ட் பண்ணணும், இல்லை டாக்கரோட கனெக்ட் பண்ணணும், இல்லை என்னோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்கான இதெல்லாம் இருக்கும். ஸோ IP அட்ரஸ், யூசர் நேமு, பாஸ்வேர்டு, என்ன டேட்டா பேஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வேணா இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ என்னோட கோடிங்கை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுப்போம். ஸோ நாங்கள் ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணோம்னா அங்கே கண்டிப்பாக யூ நீட் டு கிவ் தீஸ் திங்ஸ். ஐபி அட்ரஸ் இருக்கலாம், நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் இருக்கலாம், அது ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன், யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இருக்கலாம், சம்திங். அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாமே ஒரு ஃபைல்ல எழுதி வைப்பாங்க. அந்த ஃபைல பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லி. இது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, ஸோ நம்ம கனெக்டிவிட்டிக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி நான் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் கைஸ். நான் என்னோட ஒரு பைத்தான் கோட் எடுத்து கனெக்டிவிட்டி பண்ணும்போது இதெல்லாம் நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். பட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நான் ஒரு YAML ஃபைல் எழுத போறேன். ஸோ என்ன YAML ஃபைல்னா, ஸோ லெட் மீ ஓப்பன் மை Visual Studio Code. So I'll open a new file or a new file. Okay, done. So I'll save it as file save. So என்னென்ன நான் சேவ் பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு I'll save it in the format of இப்போ இது என்ன டாபிக், vault. அப்ப நம்ம இருங்க vault-pass.yaml அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அப்படின்னா இது ஒரு பாஸ்வேர்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ரேண்டமா ஒரு பேர் வச்சுக்கிறேன், vault-password.yaml. இதுல என்ன பண்ண போறேன், வெறும் ரெண்டு லைன் மட்டும் எழுத போறேங்க. என்ன லைன்னா யூசர் நேம் கோலன், என்ன யூசர் நேம், லெட்ஸ் சே என்னோட யூசர் நேம்ன்றது அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் நேம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா கொடுக்குறேன். பாஸ்வேர்டுன்றது அட்மின் 123, இதுதான் என்னோட பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி டேட்டா வச்சுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்கனைசேஷன்லாம் இப்போ ஒரு ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க எனக்கு SQL கனெக்டிவிட்டி இருக்கா, இல்லை, எஸ். ஸோ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும்போது டேட்டா பேஸ் இந்த மாதிரி ஐபி அட்ரஸ்லாம் கொடுப்பாங்க. இதான் ஐபி அட்ரஸ், யாரா கனெக்ட் பண்றோம், அந்த டேட்டா பேஸோட பாஸ்வேர்டு என்ன, அதில் நம்ம என்ன டேட்டா பேஸை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரெலவென்டான இது. ஸோ டோன்ட் வரி, இப்போ இது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு, இது ஒரு பழைய கோடு தான். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஆனா இப்படி ஸ்பெசிஃபிக்கா டைரக்டாவே உங்க கோட்ல எழுதி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த யார் இந்த கோடை ஓபன் பண்ணி பார்த்தாலுமே அவங்களுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முக்கியமான டேட்டா எல்லாமே வேற ஒரு ஃபைல்ல எழுதி வச்சிருப்பாங்க, அந்த ஃபைல்ல ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குங்க. இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் நான் என்ன வச்சிருக்கேன்னா vault-password.yaml அப்படின்ற ஒரு ஃபைல்ல பேர் எழுதி இதுல நான் இப்படி ஒரு 2 லைன் நான் எழுதி வச்சிருக்கேன். ரைட், ஸோ vault-password.yaml அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ள இந்த 2 லைன்ஸ் தான் டேட்டா. நம்ம இதை அப்படியே நம்மளோட மெஷினை ரெப்ளிகேட் பண்ணுவோம். vi vault-password.yaml அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்கிற இந்த 2 லைன்ஸை காப்பி நம்மளோட மெஷின்ல போயிட்டு பேஸ்ட் சேவ் பண்ணி நம்ம குவிட் பண்ணி வெளியில வந்துடலாம். சேவ் அண்ட் குவிட், டன். இப்போ நான் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ள யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒரு டேட்டா இருக்கு, டன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு புதுசான ஒரு ஃபைல் நான் எழுத போறேங்க. ஸோ அந்த ஃபைல தான் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்றதுக்காக தான் எழுதியிருப்பேன். அந்த ஃபைல இப்போ நம்ம கிட்ட கனெக்ட் பண்றதா இருக்கலாம், கிட்ல இருந்து ஒரு கோடை ஃபெச் பண்றதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, நம்ம கனெக்டிவிட்டி ஆக்டிவிட்டி, அதுக்கு இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்றது தேவை. இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணிருக்கேன்னா வேற ஒரு ஃபைல்ல நான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா ஸோ pass.yaml அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு கோட் அவர் ஏதோ ஒரு ஃபைல் நம்ம இங்க கிரியேட் பண்றோம், புதுசா இன்னொரு ஒரு ஃபைல். இப்போ வாட் ஐ டு இஸ் லெட் மீ கோ டு மை மாஸ்டர் மெஷின். புதுசா ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாம், நியூ ஃபைல். இந்த நியூ ஃபைலுக்குள்ள என்ன பண்றேன், ஃபைல் சேவ். உங்களுக்கு பிடிச்சமா ஏதோ ஒரு நேம் நான் என்ன பண்றேன் இங்க password.yaml இல்ல password.example ஏதோ ஒரு சம்திங். ஸோ நமக்கு இங்க 2 ஃபைல் இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை நான் ஸ்பிளிட் பண்ணிடுறேன். எடிட்டர்னா என்னன்னா இது 2ஆ காமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ஒரு ஃபைலுக்குள்ள இப்படி 2 லைன் இருக்கு, நம்ம இங்க இன்னொரு ஃபைல் எழுத போறோம். இதெல்லாம் விசுவல் ஸ்டுடியோ கோடு தாங்க, ஜஸ்ட் ஒரு லே அவுட்டுக்காக தான், 2 ஃபைலை கம்பேர் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க நம்ம ஆல்வேஸ் நம்ம எழுதுற மாதிரியே ஒரு கோட் நான் இங்க எழுதுறேன். ஸோ என்ன எழுதுறோம்னா லெட் மீ ஓப்பன் அ ஃபைல் which is நம்ம ஒர்க் டெவாப்ஸ் அன்சிபிள் ஏதாவது ஒரு basic.yaml ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுவோமே. இங்க நம்ம எப்பவுமே எழுதுற இந்த 3 லைன்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஃபைல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன், டன். ஸோ ஹோஸ்ட் ஆல், ரூட் யூசர்ன்றது EC2 யூசர், பிகம்ன்றது எஸ். அப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஆட் பண்றேன். என்ன டாஸ்க் ஆட் பண்ண போறோம்னா நம்ம இப்ப புதுசா ஒரு கமாண்ட் நம்ம லேர்ன் பண்ணலாம். என்ன கமாண்ட்னா இப்ப நம்ம எக்கோ கமாண்ட் அப்படின்னு, எக்கோன்றது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்கோ என்ன பண்ணோம்னா இது ஒரு ஷெல் கமாண்ட். இப்ப நீங்க எக்கோ hello world அப்படின்னு அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க லினக்ஸ்ல,
ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட்டை காமிக்கும். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு எக்கோ கமாண்ட் ஒர்க் ஆகுற மாதிரி எனக்கு அன்சிபிள்ல எனக்கு ஒரு மாடியூல் வேணும். அப்போ வாட் ஐ டூ, சிம்பிளி அன்சிபிள் எக்கோ அப்படின்னு நான் கொடுத்தாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, அன்சிபிள்ல உங்களுக்கு டீபக்னு ஒன்று இருக்கு மாடியூலு, இந்த மாடியூலை யூஸ் பண்ணீங்கன்னா அது எக்கோ கமாண்ட் மாதிரியே ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஓகே சூப்பர். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க இருக்கிற கோட் அப்படியே நான் இந்த 3 லைன்ஸை காப்பி என்னோட மெஷினுக்கு நம்ம போவோம், இங்க நம்ம அதை பேஸ்ட் பண்ணுவோம். 1 செகண்ட் கைஸ். ஓகே டன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணுவோம். இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நான் erase பண்ணிடுறேன். இது எல்லாமே நம்ம அவங்களே ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தது. அண்ட் இங்க இன்டென்டேஷனை சரி பண்ணிடலாம். ஓகே டன். ஸோ டன். நேம்ன்றது நான் என்ன பண்றேன்னா ஒரு ஹெட்டிங். என்ன ஹெட்டிங்? ட்ரைங் அவுட் எக்கோ கமாண்ட். ஏன்னா எக்கோ கமாண்ட் ஒர்க் ஆகுறது நம்மளோட மாடியூல் பேரு டீபக்ன்ற மாடியூல். இங்க வெறும்னே நீங்க டீபக்னு கொடுத்தாலே போதும், அன்சிபிள் பில்ட் இன் டீபக்னு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் மெசேஜ்ல நான் என்ன பண்றேன், ஸோ மெசேஜ்ல ஐம் கோயிங் டு சிம்பிளி பாஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்லேவ் மிஷின்ல போயிட்டு ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு அவுட்புட் நம்மளுக்கு வரும். நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இந்த ஹலோ வேர்ல்ட் மாதிரியே ஹலோ யூசர் நேம் இஸ் அண்ட் 1 செகண்ட், யாரும் மைக் மியூட் பண்ணலாம். எஸ், லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் பீன் மியூட்டட். ஓகே, ஹலோ மை யூசர் நேம் இஸ் அப்படின்னு நான் இங்க எழுதி என்ன பண்றேன்னா, இப்படி ஒரு கர்லி பிராக்கெட் இப்படி யூஸ் பண்றாங்க. இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஹலோ மை யூசர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த யூசர் நேம்னு சொல்லிட்டு அதை நான் இங்க யூஸ் பண்ண போறேன். யூசர் நேம் அப்படின்னு இங்க நீங்க யூசர் நேம் 1 2 3 வச்சிருந்தீங்கன்னா இங்க யூசர் நேம் 1 2 3 எழுதுவீங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த வேரியபிளை நம்ம இங்க பாஸ் பண்றோம். அண்ட் பாஸ்வேர்ட் இஸ், ஸோ பாஸ்வேர்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், கர்லி பிராக்கெட்ல நான் என்ன பண்றேன்னா, இங்க இந்த பாஸ்வேர்டுன்ற வார்த்தையை எடுத்து நான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த ரெண்டு ஃபைலுக்கும் எப்படிங்க கனெக்டிவிட்டி ஆகும்? ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க்? ஸோ அதை நம்ம கேட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க என்கிட்ட இப்படி ஒரு ஃபைல் இருக்கு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இங்க எனக்கு pass.yaml இன்னொரு ஃபைல் இருக்கு. இந்த ரெண்டு ஃபைல் எப்படி கனெக்ட் பண்ணும்? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். நம்ம ஜென்கின்ஸ் போர்ட் அப்படின்றத நம்ம வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். நான் இங்க என்ன பண்றேன், வேரியபிள் அண்டர்ஸ்கோர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த நம்மளோட இந்த ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைலோட பேரை நான் அப்படியே கொடுக்குறேன், which is vault-pass.yaml. அவ்வளவுதாங்க. ஸோ இப்படி நீங்க அந்த ஃபைல் நேம் இங்க கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஹியர் ஆஃப்டர் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி படிச்சு அந்த ஃபைலுக்குள்ள யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா இங்க வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அப்ப ஹலோ மை யூசர் நேம் இஸ், யூசர் நேம் என்னது, அட்மின். அப்ப அட்மின் வரும். அந்த பாஸ்வேர்டு இஸ் என்ன பாஸ்வேர்டு, admin 1 2 3 அப்படின்ற பாஸ்வேர்டு வருது. ரைட், நம்ம இதை என்ன பண்ணலாம், அப்படியே நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட மெஷின்ல போயிட்டு vi என்ன பேர் வச்சிருக்கோம், pass.yaml ஒரு பேர். ஸோ pass.yaml அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர், நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பேர் தானே வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைல்ல போயிட்டு let me insert my data. டன், இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம இதை சேவ் அண்ட் குவிட் பண்ணிட்டோம். நான் ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஃபைலை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். vi vault password, நெக்ஸ்ட் சாரி vi இல்ல cat. ஸோ cat கமாண்ட்ல vault password, cat கமாண்ட்ல password.yaml. இப்போ எனக்கு ரெண்டு ஃபைல் இருக்கு. ரைட், இந்த password.yamlன்ற ஃபைல்ல வேரியபிள் ஃபைல்னு ஒரு கமாண்டை போட்டு இந்த பழைய ஃபைல், இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபைலை நான் இங்க என்னன்னா பாஸ் பண்றேன். இந்த ஃபைலை ஓபன் பண்ணி யூசர் நேம் அண்ட் அட்மின்ன்ற டேட்டா எனக்கு இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி. அன்சிபிள் ஐஃபன் பிளேபுக். ஸோ அன்சிபிள் ஐஃபன் பிளேபுக். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா -i just slaves.txt நம்ம பிளேபுக் ரன் பண்ண போறோம். இங்க நம்ம ஆல்ன்ற கமாண்ட் கொடுக்க தேவையில்லைன்னா, நம்மளோட ஃபைலுக்குள்ளேயே நான் இங்க ஆல் அப்படின்றத நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அன்சிபிள் ஐஃபன் பிளேபுக் நம்ம என்ன பண்ணலாம்னா -i slaves.txt என்ன இது ஃபைல் ரன் பண்ணு, password.yamlன்ற ஃபைலை ரன் பண்ணு. இப்போ நான் கொடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செக் பண்ணலாங்க. என்னன்னா இப்போ நீங்க அடிச்சிருக்க கோட் இங்க கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு செக் பண்ணலாம். எப்படின்னா ரெண்டு ஐஃபன் போட்டு syntax ஐஃபன் செக் அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், syntax syntax செக் அப்படின்னு பாஸ் பண்ணீங்கன்னா அது நம்மளுக்கு செக் பண்ணி சின்டாக்ஸ் பார்க்கும். சின்டாக்ஸ் என்னன்னா இந்த இன்டென்டேஷனு, இந்த ஐஃபனு இதெல்லாமே கரெக்டா இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற செக் பண்ணும்.
செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃபைல் பேர் இப்படி வந்துருச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. நான் என்ன பண்றேன், இந்த சின்டாக்ஸ் செக் இல்லாம நான் என்னோட கோடை நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். 3 மெஷின்லயும் போயிட்டு எனக்கு இந்த கோடை ரன் பண்ணும், which is hello my user name is admin and the password is admin123. அப்ப நம்ம இங்க கொடுத்திருக்க ஒரு வேரியபிள், இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இதுல எனக்கு அட்மின்ன்ற வார்த்தையும் எனக்கு இங்க பாஸ்வேர்ட்ல admin123ன்ற வார்த்தையும் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே சூப்பர். அப்ப எனக்கு என்னன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கோடை ரன் பண்ணி காமிக்கிறோம். அந்த கோடை ரன் பண்ணி காமிக்கும் போது எனக்கு இன்னொரு ஃபைல்ல இருந்து எடுத்து என்னோட டேட்டாவை ரீட் பண்ணி காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 1 செகண்ட் நம்ம திருப்பி இந்த ஃபைல்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். வால்ட் பாஸ்வேர்ட் cat password.yaml ஃபைல். இப்போ இந்த கோட் யார் வேணா பார்க்கலாங்க. password.yaml எழுதிருக்கோம் பாத்தீங்களா, இதை யார் வேணா பார்க்கலாம். ஆனா இந்த வால்ட் பாஸ்வேர்டுன்றதுதான் முக்கியமான கான்ஃபிகரேஷன் ஃபைல். இது என்ன பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். என்னோட டீம்ல என்னோட டெவலப்பர்ஸ் குரூப், நாங்க டீம்ல வேற யாருமே இந்த ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி பாத்திரக்கூடாது. ஏன்னா என்னோட கோட் டெவலப்பரே நான் நம்ப மாட்டேன். பிகாஸ் அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு என் மேல பிளேம் பண்ணிடலாம் பாத்தீங்களா. அப்போ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்றது அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அப்ப நம்ம தான் அதை சேஃபா வச்சுக்கணும். ஆனா நான் இப்ப என்னோட கம்ப்யூட்டர்ல அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபைல்ல எழுதுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, அன்சிபிள்ல ஒரு டாபிக் இருக்குங்க. அந்த டாபிக்கு பேரு வால்ட். இந்த வால்ட் அப்படின்ற டாபிக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, வால்ட் password.yamlன்ற ஃபைல். இந்த ஃபைலை நீங்க என்கிரிப்ட் பண்ணலாம். இது என்ன பேர்ல வேணா இருந்துட்டு போகுது. நீங்க இந்த ஃபைல் என்ன பண்ணலாம்னா என்கிரிப்ட் பண்ணலாம். எப்படி என்கிரிப்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிம்பிள். நான் என்ன பண்றேன், ansible -vault அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு கமாண்டை நான் யூஸ் பண்றேன். ansible -vault encrypt encrypt encrypt. எதை என்கிரிப்ட் பண்ணு, இந்த ஃபைல் எனக்கு என்கிரிப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபைல் பேரை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப நான் என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட அது கேட்கும் ஒரு பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்டு தாங்க உங்களோட என்கிரிப்ஷன் அல்காரிதம். இந்த பாஸ்வேர்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு பாஸ்வேர்ட் நான் செட் பண்றேன். நான் செட் பண்ணிட்டு இப்ப நான் என்டர் கொடுத்தேன்னா 1 செகண்ட் திருப்பி இன்னொரு கேட்கும். என்டர் கொடுத்தேன்னா எனக்கு என்கிரிப்ஷன் சக்சஸ்ஃபுல். இப்ப நீங்களே இந்த கிளாஸ் பாக்குறீங்க, உங்ககிட்ட நான் இந்த பாஸ்வேர்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்னு நான் சொல்லவே இல்லை. என்கிரிப்ஷன் சக்சஸ்ஃபுல். இப்போ இந்த ஃபைலை நான் ஓபன் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த கேட் கமாண்ட் போட்டு இந்த ஃபைலை ஓபன் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, இந்த 2 டேட்டா இங்க இருக்கு. ஆனா இப்ப அதே கேட் கமாண்ட் போட்டு அந்த ஃபைல் ஓபன் பண்ணனா சியர் ansible vault அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த YAML ஃபைலை என்கிரிப்ட் பண்ணிருச்சு. எதை வச்சு என்கிரிப்ட் பண்ணுச்சுன்னா, நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை வச்சு அது என்கிரிப்ட் பண்ணிருச்சு. சோ இனிமே என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் சேஃப். அப்ப சேஃப்னா பத்திரமா இருக்கு. இந்த password.yaml ஃபைலை யார் வேணா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுல என்ன இருக்கு, நான் ஒரு கோட் அடிச்சிருக்கேன், அது கனெக்டிவிட்டி ஏதோ ஒரு ஆபரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. அது டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளே புக் எழுத போறீங்க. ஆனா அங்க கனெக்டிவிட்டின்னு வரும்போது நம்ம ஒரு ஃபைல்ல இப்படி நம்மளோட யூசர் நேம் டேட்டா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நாம என்ன பண்ணுவோம்னா பத்திரமா இப்படி வச்சிருவோம். இப்ப நான் என்ன பண்றேன், திருப்பி இந்த பிளே புக் நான் ரன் பண்றேன், which is password.yamlன்ற பிளே புக் நான் ரன் பண்றேன். ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், ansible playbook -i slaves.txt password.yaml இப்ப ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகாது. attempting to decrypt அப்படின்னு பண்ணுவோம். ஆனா எரர், நீங்க உங்க எந்த பாஸ்வேர்டுமே கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் எடுக்கும். நான் என்ன பண்றேன், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு திருப்பி அதே கமெண்ட் நான் ரன் பண்றேன். ஆனா எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு பெராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். என்ன பெராமீட்டர்னா, இப்ப இந்த பிளே புக் ரன் பண்ணும்போது நான் என்னன்னு கொடுப்பேன்னா ஆஸ்க் வால்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் ஒரு பெராமீட்டர் ஆஸ் பண்ணுவேன். ஆஸ்க் வால்ட் பாஸ்வேர்ட் இப்படி நான் கொடுத்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளே புக்கை ரன் பண்ணும்போது password.yamlன்ற பிளே புக் ரன் பண்ணும்போது அது பாஸ்வேர்டு கேட்கும். வால்ட் பாஸ்வேர்டு என்னது, என்னோட பாஸ்வேர்டை கொடுத்தனா இப்போ எனக்கு கரெக்டா அந்த ஃபைலை டிக்ரிப்ட் பண்ணி உள்ள இருக்கிற டேட்டாவை admin and admin123 படிச்சு எனக்கு கோடை ரன் பண்ணும். அப்போ அகெயின் I'll explain. cat wall password நம்ம கொடுக்கலாம் and cat நம்மளோட password.yaml ஃபைல். இப்போ இந்த password.yaml ஃபைல் என்ன பண்ணுது, நம்மளோட இந்த என்கிரிப்டட் ஃபைல தான் ஓபன் பண்ணி படிக்குது. ஆனா என்கிரிப்டட் ஃபைல அதனால ஓபன் பண்ணி படிக்க முடியாது. அதனால நான் ரன் பண்ணும்போது என்ன பண்றேன்னா, நீ என்கிரிப்ட் பண்ணது ஓபன் பண்ணி படிக்க முடியாது, அதனால இதை நீ இந்த கோடை ரன் பண்ணும்போது என்கிட்ட இருந்து பாஸ்வேர்டை கேளு, நான் பாஸ்வேர்டை கொடுக்குறேன்,
அந்த பாஸ்வேர்டு வச்சு இந்த ஃபைலை டிகிரிப்ட் பண்ணி உள்ள இருக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை எடுத்து இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா கொடுத்தனா எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும். எந்த பாஸ்வேர்டு? இந்த ஃபைலை நம்ம என்கிரிப்ட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு. அதை நான் இப்போ கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா மை கோட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். தப்பா கொடுத்துட்டா இட் வோன்ட் ஒர்க். ஸோ இட் வில் த்ரோ அன் எரர். என்னால டிகிரிப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி த்ரோயிங் அன் எரர். இதுதாங்க நம்மளோட வால்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நீங்க என்ன பண்ணலாம்னா வால்ட்லயே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நம்ம ஃபைலை ஓபன் பண்றோம் வச்சுக்கோங்களேன், கேட் கமெண்ட் கொடுத்தா என்னால பார்க்க முடியல, என்கிரிப்டடா இருக்கு. நான் இப்ப டிகிரிப்ட் பண்ணணும்னா ஸோ அன்சிபிள் சொல்லுங்க. டிகிரிப்ட் பண்றதுக்கு முன்னாடி அன்சிபிள் -vault view அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. வியூனா என்னன்னா இந்த ஃபைலை நான் ஓபன் பண்ணி பார்க்கணும், என்கிரிப்டட்ல இருக்கு ஆனா எனக்கு ஜஸ்ட் காமி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அன்சிபிள் vault view அப்படின்னு கமெண்ட் நீங்க கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் கொடுத்தா இந்த ஃபைலை டிகிரிப்ட் பண்ணி எனக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் இல்லைங்க எனக்கு என்கிரிப்ஷனே வேணாம், எனக்கு திருப்பி என்னோட ஃபைலை பழைய மாதிரி மாத்திருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அன்சிபிள் -vault இங்க வியூன்றதுக்கு பதில டிகிரிப்ட் DACRYPT டிகிரிப்ட்னு கொடுத்தீங்கன்னா அட்மின் அப்படின்னு கேட்டோம்னா டிகிரிப்ஷன் சக்சஸ்ஃபுல். இனிமே உங்க ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி என்கிரிப்டட்ல இருக்காது, உங்களுக்கு நார்மல் டேட்டாவா இருக்கும். அப்ப திஸ் இஸ் a simple example of அன்சிபிள்ல வால்ட் அப்படின்னு ஒரு டாபிக். இப்ப நம்ம வால்ட்னு ஒரு டாபிக் பார்த்திருக்கோம். இதுல யாருக்காவது அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கல, எனக்கு புரியலன்றதுன்னா எனி டவுட்ஸ் so far can to ask me guys. ப்ரோ இப்போ டைரக்டா நம்ம அந்த யூசர் நேம் தவிர அட்மின் மட்டும் நம்ம என்கிரிப்ட் பண்ண முடியுமா ப்ரோ? லைக் ஓவரால் ஃபைல பண்ணாம யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் சான்சஸ் இருக்கும்? ஒரு லைன் மட்டும் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் ப்ரோ. லைக் அந்த வேல்யூ மட்டும் நம்ம என்கிரிப்ட் பண்ணி லைக் அதற்கு ஷோ ஆஃப் பண்ணாம இருக்க மாதிரி பண்ண முடியுமா? அது ஃபைலே தான் மொத்தமா என்கிரிப்ட் பண்ணும். ஓகே ஓகே. பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இது ஒரு வார்த்தை மட்டும் admin 1 2 3 மட்டும் நோ. சோ இது என் கான்ஃபிகரேஷன் ஃபைல், இந்த மொத்த கான்ஃபிகரேஷன் ஃபைலே நமக்கு அது என்கிரிப்ட் ஆகுது. இப்போ நம்ம அந்த என்கிரிப்ட் பண்ண ஃபைல்ல உள்ள வேரியபிள்லாம் வந்து இன்னொரு ஒரு ஃபைல்ல நம்ம வச்சிருக்கிறோம், அந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணோம்னா அந்த வேரியபிள்லாம் வந்து ஃபெட்ச் பண்ணிட்டு வராதா? வரும்போது நம்மளுக்கு எரர் அடிக்குதுங்களே. மீனிங் நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் அலோவே பண்ணும். நம்ம அதுதான் நம்ம பண்ணிருக்கோமே. இப்ப நம்ம இந்த ஆஸ் வால்ட் பாஸ்வேர்ட்னு இல்லாம நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது ஃபெட்ச் பண்ணாது. அதான் அந்த ஃபைல் தான் என்கிரிப்டடா இருக்கு. அன்சிபிள்கே இதை ஓபன் பண்ணி படிக்க முடியாது, ஏன்னா அது என்கிரிப்டட்ல இருக்கு. நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டை வச்சு இது டிகிரிப்ட் பண்ணி உள்ள இருக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எடுக்கும். ஓகே. அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட் அதுக்கு ரன் பண்ணி காமிச்சிருப்பேன். எனக்கு எரர்னு வந்திருக்கு இருக்குங்களா மேல? இல்ல, எரர்னு சொல்லிட்டு வந்திருக்கும். எரர்ல எனக்கு என்னால டிகிரிப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஸோ அதே கமெண்ட் நான் என்ன பண்ணிருப்பேன், திருப்பி ஆஸ்க் வால்ட் பாஸ்வேர்டுன்னு ஒரு பேராமீட்டர் எக்ஸ்ட்ராவா பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணனா நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கும். அந்த பாஸ்வேர்டை வச்சு இந்த ஃபைலை டிகிரிப்ட் பண்ணி உள்ள இருக்கிற admin and admin 1 2 3ன்ற டேட்டாவை எடுத்து அடுத்து கோட ரன் பண்ணும். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல நம்ம ஒரு ஃபைல் எப்படி அன்சிபிள்ல ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி நம்ம செக்யூரா வைக்கிறது, நமக்கு சேஃபா வைக்கிறது அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். But next what we are going to do is we are going to learn something called as roles. அப்ப ரோல்ஸ்னா என்னங்க? ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த டாபிக். ஸோ வாட் இஸ் ரோல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரோல்ஸ்ன்னு இப்போ வால்ட்னா உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, ஒரு டேட்டாவை பத்திரமா வைக்கணும் அப்படின்றது வால்ட். அதே மாதிரி ரோல்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்க மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா ஸோ நமக்கு கோடை ரீயூஸ் பண்றது, அதுதாங்க நம்மளுக்கு ரோல்ஸ் அப்படின்ற மைனிங். ஸோ நம்ம கோட் ரீயூசபிலிட்டி. ஓகே, ஸோ அது என்னங்க கோட் ரீயூசபிலிட்டி? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ரீயூஸ். ஓகே, ஸோ கோட் ரீயூசபிலிட்டி. ஓகே, ஸோ லெட்ஸ் see how code reusability works. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மெஷின்ல போவோம், மாஸ்டர் மெஷின்ல இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசா நான் ஒரு ரோல் நான் கிரியேட் பண்றேன். நம்ம டைரக்டாவே ரோல் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னீங்கன்னா இது ஒரு புது கமாண்ட், ansible -galaxy GALAXY. சரி, என்ன பண்றேன், ansible -galaxy initiate
என்ன பண்றேன்னா அப்பாச்சின்னு ஒரு ரோல் கிரியேட் பண்றேங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணிருப்போம், இருங்க நான் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஓபன் ஃபோல்டர், ஒர்க், டெவாப்ஸ், அன்சிபிள், செலக்ட் ஃபோல்டர். ஓகே, ஸோ நம்ம basic.yamlன்னு ஒரு கோட் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணிருப்போம்னா இப்படி ஒரு கோட் எழுதிருந்தோம். விச் நம்ம அப்பாச்சியை இன்ஸ்டாலேஷன் பண்ணி, சாரி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா எம் சொல்லிட்டு நம்ம அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன் பண்ணி, நெக்ஸ்ட் நம்ம அந்த அப்பாச்சி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபைல்ஸை காப்பி பேஸ்டும் பண்ணிருப்போம். இந்த ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிருப்போம், ரைட்? இப்போ நான் இதை என்னவா பண்ண போறேன்னா இந்த பிளே புக்கை நான் ஒரு ரோலா கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி? லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். ஸோ அன்சிபிள் கேலக்ஸி அதான் கமாண்ட். இனிஷியேட், என்ன இனிஷியேட்னா அப்பாச்சின்ற ஒரு பேர்ல எனக்கு ஒரு ரோலை இனிஷியேட் பண்ணு. எனக்கு என்ன வருதுன்னா ரோல் அப்பாச்சி வாஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அப்ப இதுதான் கமாண்ட் ரோலை கிரியேட் பண்றதுக்கு. இப்ப நான் LS-IFN எல்லாத்தையும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ். இங்க புதுசா ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, ஒரு ஃபோல்டர் இருக்கு நமக்கு, டீன் இருக்கு. அப்ப இது ஒரு டைரக்டரி, அதான் ஒரு ஃபோல்டர், அப்பாச்சின்னு ஒரு ஃபோல்டர். இப்ப இந்த அப்பாச்சின்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் LSன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா அதுக்குள்ள எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற டேட்டா எல்லாம் காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஒரு டூல் இருக்குங்க. அந்த டூலை நான் யூஸ் பண்றேன். என்ன டூல்னா, இப்ப நம்ம ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். sudo yum install tree-y கொடுத்தனா எனக்கு ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் ஆகும். இந்த ட்ரீனா என்னன்னு சொல்றேன், இப்ப நான் காமிக்கிறேன். இப்ப என்ன பண்ணுவோம், ட்ரீ அப்படின்னு கொடுத்து அப்பாச்சின்னு கொடுக்குறேங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்னா ஹோம் டைரக்டரியில இருக்கேன். ஸோ இங்க இருக்கேன் பாத்தீங்களா, எந்த டைரக்டரியில இருக்கேன்னு பாருங்க. LSன்னு கொடுத்தா இங்க அப்பாச்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டர்ல இருந்து நான் என்ன பண்றேன், ட்ரீ, இந்த ஃபோல்டரை எனக்கு ட்ரீ ஃபார்மேட்ல காமி அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தனா எனக்கு இப்படி காமிக்கும். அப்ப மீனிங் என்னன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன சப் ஃபோல்டர்ஸ் இருக்கு, அந்த சப் ஃபோல்டருக்குள்ள எனக்கு என்னென்ன டேட்டாலாம் இருக்கு. ஸோ அப்படி நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு காமிக்கும் ட்ரீ ஃபார்மேட்ல. அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் நம்ம அந்த ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த அப்பாச்சின்றதுக்குள்ள நமக்கு என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னா டிஃபால்ட், ஃபைல்ஸ், ஹேண்ட்லர்ஸ், மெட்டா டேட்டா, ரீட்மி, டாஸ்க், டெம்ப்ளேட்ஸ், டெஸ்ட், வேரியபிள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு கோட் எழுதணும் பாத்தீங்களா, இந்த basic.yamlன்ற கோடை நான் என்ன பண்ணுவேன்னா பிரிச்சு குட்டி குட்டி சப் காம்பனன்ட்ஸா பிரிச்சு நான் இந்த எழுதி வச்சிருவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இந்த ஃபைல்ல டாஸ்க்ன்னு இருக்கா, எத்தனை டாஸ்க் இருக்கு, 3 டாஸ்க் இருக்கு. இந்த 3 டாஸ்க்கு நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா டாஸ்க்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள main.yaml எழுதி வச்சிருவேன். நெக்ஸ்ட் நம்ம ஜென்கின்ஸ் கிளாஸ்ல நம்ம ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். ஜென்கின்ஸ் கிளாஸ்னா ஜென்கின்ஸ் டூல் இல்லைங்க. லாஸ்ட் கிளாஸ்ல அன்சிபிள் வழியா நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஹேண்ட்லர்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஹேண்ட்லர்ஸ் எல்லாமே இந்த ஹேண்ட்லர்ஸ் கடியில இந்த main.yaml எழுதி வச்சிருவேன். அப்ப நம்ம இங்க டிஃபால்ட்டா கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஹோஸ்ட், ரிமோட் யூசர், பிகம், இந்த டிஃபால்ட் எல்லாமே main.yaml. நம்ம ஏதாவது ஃபைல்ஸை காப்பி பேஸ்ட் பண்றோம்னா அந்த ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள இந்த மாதிரி நம்ம பிரிச்சு வச்சிடலாம். இப்போ மெட்டான்னா இருக்குங்க, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் மெட்டானா என்னது, மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னங்க மெட்டா டேட்டா, லெட் மீ ஷோ யூ. ஸோ சிடி அப்பாச்சி, அதுல மெட்டா அப்படின்னு நான் போறேன். அந்த மெட்டாவுக்குள்ள விஐ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபைல் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா நீங்களே பாருங்களேன் உள்ள என்ன இருக்குன்னு. உள்ள எனக்கு என்ன இருக்குன்னா ஆத்தர் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, கம்பெனி, உங்க கம்பெனி பேர் என்ன, லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு டேட்டாலாம் காமிக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஜஸ்ட் என்னன்னா மெட்டா டேட்டானா இந்த ரோலை யார் கிரியேட் பண்ணியிருக்கான்ற மெட்டா டேட்டா இந்த ஃபைலுக்குள்ள இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், திருப்பி நான் சிடின்னு சொல்லிட்டு நான் ஹோம் டைரக்டரிக்கு வந்துடுறேன். ஸோ இங்க சிடின்ற என்னென்ன கமாண்ட்லாம் அடிக்கிறேன்றதை பார்த்துருங்க. நான் திருப்பி ஹோம் டைரக்டரிக்கு வந்துடுறேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுவோம். ட்ரீ அப்பாச்சி அப்படின்னு நான் கொடுத்துறேன். இதுதான் நம்மளோட டைரக்டரி. ஓகே, 8 டைரக்டரி 8 ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா என்னோட டாஸ்க். இந்த டாஸ்க் கடியில என்னோட 3 டாஸ்க் நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க நம்ம இங்க டாஸ்க்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள main.yaml இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் நான் எழுதி வைக்க போறேன். என்ன பண்ணுவோம், சிடி அப்பாச்சி இல்ல விஐ அப்பாச்சி, அதுக்குள்ள எனக்கு டாஸ்க்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு இந்த main.yaml ஓபன் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன். விஐ தான் வெம் எடிட்டர்ல அப்பாச்சிக்குள்ள டாஸ்க்குள்ள main.yamlன்ற ஃபைல எனக்கு ஓபன் பண்ணு. ஓபன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், இங்க இன்சர்ட் மோட்ல என்னோட டேட்டாவை நான் ஆட் பண்ண போறேன். என்ன டேட்டா, அங்க நான் அப்படியே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ண இந்த டாஸ்க் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க நான் பேஸ்ட். அவ்வளவுதாங்க. இங்க ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச்னா
நம்ம கிளாஸ்ல நம்ம இங்க வேற மாதிரி எழுதியிருப்போம். சோர்ஸ்ல என்னன்னு சோர்ஸ் எழுதியிருப்போம்னா ஹோம் ஈஸி டு ஐஃபன் யூசர் index.html அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த சோர்ஸை மட்டும் வெறும்னே index.html நான் கொடுக்குறேன். எந்த பாத்துல இருக்குன்றத நான் கொடுக்கவே இல்லை. ஸோ காப்பினா index.html ஃபைலை காப்பி பண்ணு, எங்க பேஸ்ட் பண்ணு, டெஸ்டினேஷன்ல வேற www.html index.html இதுல போய் பேஸ்ட் பண்ணுன்னு சொல்றேன். சோர்ஸ்ல நீங்க எப்பவுமே என்ன பண்ணுவீங்கன்னா உங்க மாஸ்டர் மிஷின்ல இந்த ஃபைல் எங்க இருக்குன்ற சோர்ஸை நீங்க கொடுப்பீங்க. நான் இப்ப என்ன பண்றேன்னா அந்த ஃபைல் நான் வெறும் ஃபைல் பேர் தான் கொடுக்குறேன். அது எந்த பாத்துல இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்சை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை சேவ் பண்ணி நம்ம குவிட் பண்ணலாம். சேவ் பண்ணி குவிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். சிடி அப்பாச்சி, அதுல ஃபைல்ஸ் உள்ள போயாச்சு. நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போயாச்சு. இல்லை என்ன பண்றேன், புதுசா நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். என்ன ஃபைல், index.html அப்படின்ற ஒரு ஃபைல். இப்ப நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு கமாண்ட் எழுதலாம், ஹலோ அன்சிபிள் கிளாஸ் டே 2 டே 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இப்படி ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிக்கிறேன். டன், சேவ் பண்ணியாச்சு. ஸ்கிரீனை கிளியர் பண்ணுவோம். இப்ப நான்